நல்லா நீளமாக வரக்கூடியது, ஒரு எப்படின்னா ஒரு 4 to 5 அடி வரக்கூடிய ரகமும் இருக்குது. குட்டையா ஒரு 2 அடியில் வரக்கூடிய ரகம் இருக்குது. இந்த மாதிரி குள்ளமாக வரக்கூடிய ரகங்கள் இருக்குது. இந்த பச்சை வெள்ளை வரிப்படலையில் சாதாரணமாக நீங்கள் இந்த நேரத்தில் எல்லாருமே பொடலங்காய் பார்த்துருப்பீங்க. இது நார்மலாக எல்லா பக்கமும் இந்த ஹைபிரிட்லேயும் இருக்குது. நம்மளுடைய நாட்டு ரகம் இதில் உண்டுங்க. இதில் வந்து 6 அடி வரக்கூடிய ரகமும் இருக்குது, 4 அடி வரக்கூடியது இருக்குது, 3 அடி குட்டையாக வரக்கூடிய ரகமும் இந்த சாம்பல் நிறத்தில் இருக்குதுங்க. இதுலேயே நல்ல வெள்ளையாக வரக்கூடிய ரகமும் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பன்னீர் படலை. பன்னீர் படலை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். பன்னீர் படலைங்கிறது ஒரு நம்மளுடைய வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய் நல்லா முத்தி போச்சுன்னா பெருசாக இருந்தால் எப்படி என்ன ஒரு நிறமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிறத்துல பன்னீர் படலை இருக்கும். பன்னீர் படலை இது இன்னொரு ரகங்க. அடர் பச்சையில அந்த வரி வரும், வரியிலையுமே பச்சை கலந்த மாதிரி வரி வரும். இப்போ இந்த வரிக்கு இந்த வரிக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த பச்சையில இந்த வெள்ளையில ஒரு பச்சை படிஞ்ச மாதிரி வரும். ஸோ இது ஒரு வகையான பன்னீர் படலை. இது வந்து பச்சை வெள்ளை வரி படலை. ஸோ இதுக்கான வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே சுவையில வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ரகங்கள். இந்த அடர் பச்சை ரகம் புடலங்காய் பூராமே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த எண்ணெய் ஆயில் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயை ஊற்றல, எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலுமே அந்த எண்ணெய் பதம் அப்படியே பிரித்து வர மாதிரி தெரியும் இந்த புடலைங்க. ஏன்னா இது மாதிரி சுரக்காயில் கூட அது மாதிரி உண்டு. அடர் பச்சையில் டிண்ட் வரும், கருஞ்சுரைன்னு சொல்லுவாங்க. அந்த வகைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த புடலை ரகமும் நல்ல சுவை உள்ளது. வீட்டு தோட்டங்கள்லையும் சரி, நீங்கள் நிலத்துல விவசாய நிலங்கள்லையுமே இதை நல்லாவே வளர்க்கலாம். இன்னும் புடலங்காய் பொறுத்த வரைக்குமே நிறைய விதைகள் எல்லாம் சரியாக உள்ள வைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆயில் பெருசாக இருக்குங்க, 6 விதை வந்து ஆகாமல் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. அந்த மாதிரி சூழல் இருந்தால் கூட அப்படியாகும். இது வந்து புடலங்காய் அப்படின்னு மட்டும் கிடையாது, எந்த ரகமாக வருது. மிளகாயில் கூட நல்லா காய் பார்த்தா நல்லா பெருசாக நல்லா இருக்கும், பப்பியாலாம் இருக்கும் நிறைய மிளகாய்கள். ஆனால் விதை சரியாக உருவாகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையால் மட்டும்தான் இது. ஸோ